शिवे सर्वाधिके सर्वंबके गौरी नारायणी नमस्ते ओम चेत्पंकमोपम्यज्ञानः विवाहे परिश्रमवरं सर्वेषाः भ्यो नमः श्रीगणनाथः गणपति गंगामहे गणनाथः गणपति गंगामहे श्रीनाथः गणपति गंगामहे अहं जागृतवासं देहं देहमादिके भ्यो नमः अग्नि को जलाइए। मम्मी ஹலோ ஹலோ பங்குரி, அம்மாடி எப்படிமா போச்சு உன்னோட எம்பிஏ இன்டர்வியூ? மம்மி நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்த நம்பர் என்னோடது தான். அது வந்து மம்மி நான் ஒன்று சொல்றேன். இன்டர்வியூ முடிய எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்க ஃபோன் பண்ணாதீங்க, சரியா? சரிம்மா. ஆனா இன்னொரு என்ன வேணும் நீ அவளுக்கு? அவளோட ஃப்ரெண்டு. அந்த குழந்தை உன்னோடது இல்லையே. மேடம் என்ன பேசுறீங்க நீங்க? நான் அவளோட ஃப்ரெண்டு மட்டும்தான். ஃப்ரெண்டை தவிர வேற எதுவும் இல்லை. இதை பாருங்க, முழுசா 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நீங்க இதை எடுத்துக்கங்க. பங்குரிக்கு அபாஷன் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். ஹலோ சீமா, அபார்ஷனுக்கு தயார் பண்ணு. தேங்க்யூ ஸோ மச் மேடம். அட, மிச்சம் எங்க போச்சு? 2 லட்சம் இருந்ததே, 1 லட்சம் எங்க போச்சு? உன்னை பார்க்க நான் தான் வரப்போறேன்ல. இல்ல லீனாவை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அவகிட்ட தானே? உங்க கூட கள்ள தொடர்பு வச்சிருக்காளே. நான் எத்தனை முறை விட்டு சொல்றது? எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. அவ என்னோட ஃப்ரெண்டு. அக்கா லீனாக்கா, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. என்ன ஏமாத்தலாம்னு நினைக்காத, புரியுதா? அலமாரிக்குள்ள நான் 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தேன். அதுல இருந்து 1 லட்சம் ரூபாய் காணாம போயிடுச்சு. எங்க போச்சது? எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன உன் பணத்தை காவல் காத்துக்கிட்டா இருக்கேன்? இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒருவேளை அந்த பொம்பளை கிட்ட கொடுத்துட்டீங்களா என்ன? நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப இப்படியே பேசுறத முதல்ல விடு, புரியுதா? ரொம்ப பண்ற, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. கையில 4 காசு இருந்தா என்னை இப்படிதான் அடிமைப்படுத்த வைப்பியா நீ? என்னையும் என் பொண்ணையும் இப்படி? அப்படியா? அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய நீதான் திருடி இருக்கணும். இல்ல, அப்படியே எடுத்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் பணம் சம்பாதிக்கிறேன்ல. என் காசை நீ எடுத்துக்கிறது இல்ல. சம்பாதிக்கிறியா? அப்படி என்ன சம்பாதிக்கிற? உன்னோட உடைஞ்சு போன அந்த ட்ரக் இன்னும் செலவுதான் அதிகமா இழுத்து விட்டுட்டு இருக்கு. ஆனா என்கிட்ட பணம் இருக்குல்ல, அது எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. அதனால அது மேல எனக்கு தான் உரிமை இருக்கு, உனக்கு கிடையாது. புரிஞ்சுதா? ஒருவேளை என் பொண்ணு பங்குரி மட்டும் இல்ல வச்சுக்கோயேன், உன்னை நான் என்னைக்கோ தலைமொழிகி இருப்பேன்டி. உன்னை நான் எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நல்லது, அப்படின்னா கிளம்பி போ. விட்டு என்ன? ஆமா, உன்னோட தகுதி தான் என்ன? உன்னை விட 100 மடங்கு பெட்டரான ஒரு ஆளு இன்னைக்கும் எனக்கு கிடைப்பான். நீ எல்லாம் ஒரு ஆளா? வாய் அடக்கி பேசுடி. வாய்க்கு வந்த மாதிரி பேசுற. உன்னை நான் இப்ப என்ன பண்ற பாரு. போத நிறுத்துங்கண்ணே, விடு. உன்னை இப்ப கொன்னு தாண்டி எனக்கு மறு வேலை. விடுங்கண்ணே, விடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு?
அட பயப்படாதீங்க, பங்குரி இப்ப நல்லதா இருக்கா. நீங்க போய் அவளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். யோகேஷ் சார், பங்குரிய 2 நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா வீட்ல இருக்கவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். சரி, ஒரு 2 நாளைக்கு என் வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கோ. அது சரி, இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? கம்ப்ளைண்ட் எழுதணுமா வேண்டாமா? ஏன்னா இந்த மாதிரி குடும்ப வன்முறை சம்பவங்கள் தான் வருங்காலத்துல ஒரு பெரிய குற்றத்துல கொண்டு போய் முடிக்கும். சார் நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார். நான் கொஞ்சம் தண்ணி அடிச்சிருந்தேன் சார். லீனா என்ன கணத்துல அரைஞ்சிட்டா சார், அதனால தான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் சார். எங்களுக்கு வயசு வந்த பொண்ணு இருக்கா. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதெல்லாம் அவ ஒன்றும் பார்க்க வேண்டாம் சார். பொண்ணு எங்க இருக்கா? அவ MBA இன்டர்வியூக்காக லக்னோக்கு போயிருக்கா. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? கம்ப்ளைண்ட் எழுதலாமா வேண்டாமா? சாரி லீனா, இந்த ஸ்டேஷன் அது இதெல்லாம் நமக்கு வேண்டாம் லீனா. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் என்னால உன்னை மன்னிக்க முடியும். இல்லனா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. மன்னிச்சிரு லீனா. சரி சார், எனக்கு இந்த தடவை எந்த கம்ப்ளைண்ட்டும் எழுத வேண்டாம். ஆனா அடுத்த முறையும் இந்த ஆளு இதே மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த ஆளை நான் நிச்சயமா ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். பங்குரி, நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? நீ நம்மளோட குழந்தைய கலைச்சிருக்க. முதல்ல என் கையை விடு. அதான் சொல்றல, கையை விடு. இங்க பாரு, ஒழுங்கா வழிய விட்டுரு, இல்லைன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அப்படி என்னடா பண்ணுவ நீ? ஏய், என்ன? யோகேஷ் மேல கையை வச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன். எனக்கு உன்னோட தேவை இருந்த போது என்னை தனியா விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. ஆனா இப்ப உன் மேல எனக்கு காதலே இல்லாதப்ப மறுபடியும் நீ திரும்பி வந்திருக்க. அப்ப இப்ப நீ யாரதான் காதலிக்கிற? இந்த முட்டா பையலையா? ஆமா, காதலிக்கிறேன். மாமாவா? ஹலோ மாமா. ஹலோ பங்குரிமா, இன்டர்வியூலாம் எப்படி போச்சு? என்னோட இன்டர்வியூ நல்லா தான் போச்சு. இந்த தடவை செலக்ட் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். அது சரி, அதெல்லாம் விடு. லக்னோவில் எங்கே தங்கியிருக்க? அது வந்து நான் ஒரு பட்ஜெட் ஹோட்டலில் தங்கியிருக்கேன் மாமா. அங்கே தான் தங்கியிருக்கேன். அது சரி, நீங்கள் ஏன் இவ்வளோ என்கொயரி பண்ணுறீங்க? அப்படியே மம்மி மாதிரியே என்கொயரி பண்ணுறீங்க. இந்த பரமா, நான் உன் மம்மி மாதிரி ஆகவே முடியாது. உங்கள் மம்மிக்கும் டேடிக்கும் நடுவில் மகாபாரத போரே நடக்குது. ரொம்ப ஓவரா போய் போலீஸே வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன? எனக்கு ஒன்றுமே புரியல மாமா. இதெல்லாம் எப்போ முடியும்னு? ஆமாடி, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் லீனா கிட்ட பேசிட்டேன். கொஞ்ச நாளைக்கு கோரக்பூர்ல வந்து இருக்க சொல்லி. அண்ணன் வீட்டுல கொஞ்ச நாள் வந்து இருந்தாலே அவ மைண்ட் சரியாயிரும். நீ டென்ஷன் ஆக வேண்டாம். சரிங்க மாமா, இது நல்ல விஷயம்தான். பாய்மா. பாய். தேங்க்ஸ் யோகேஷ், எனக்கு துணையா இருக்கிறதுக்கு. உன்னை விட்டு நான் எப்படி போவேன் சொல்லு? சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். 10th கிளாஸ் படிக்கும்போது உன்னை நான் ப்ரொபோஸ் வேற பண்ண, நீ அதை ரிஜெக்ட் பண்ணிட்ட. ஞாபகம் இருக்கு. ஆனா யோகேஷ், இப்ப புரியுது நான் தப்பு பண்ணிட்டேன்னு. நீ என்னை மன்னிச்சிட. அந்த நேரத்துல எனக்கு வேத தவிர வேற எதுவுமே என் கண்ணில் படல. நான் அவனோட காதல்ல அவ்வளோ குருடா இருந்தேன். மறந்துரு எல்லாத்தையும். அது எல்லாமே பழைய விஷயங்கள். நம்ம எப்ப வேணாலும் புதுசா ஆரம்பிக்கலாம்.
வாங்க மாமா, நீங்க வந்தது நல்லதா போச்சு. லீனாவை பத்தி எதுவும் தெரிஞ்சுதா? நான் எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் கால் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அம்மாவை பத்தி எந்த தகவலும் இல்ல மாமா. கடைசியா என்கிட்ட சொல்லிட்டு போனது உங்களை பார்க்க தோரக்பூருக்கு போறதா. அப்படியா? முகேஷ் எங்க? அப்பா கிட்ட 2 நாளா சொல்லிட்டு இருக்கேன், அம்மாக்கு போன் போக மாட்டேங்குதுன்னு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு. ஆனா அப்பா எங்க கேக்குறாரு? உன்கிட்ட தானே சொல்லிட்டு போனா வந்துருவாங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கால் பண்ண மாமா. உங்க அம்மா காணாம போயிட்டா. ஆனா உங்க அப்பாவுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருப்பாரு? வா, ஸ்டேஷனுக்கு போலாம். ஸ்டேஷனுக்கா? சரி. லீனா மேடம் காணாம போனதுல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது ரான்சம் கால் வந்ததா? இல்ல சார், இதுவரைக்கும் எந்த காலும் வரல. அந்த மாதிரி சந்தேகப்படுறதுக்கும் யாரும் இல்ல. லீனா மேடமோட புருஷன் முகேஷ் ஸ்ரீ வாஸ்தவ் எங்க இருக்காரு? சார், அவருக்கு ட்ரக் பிஸ்னஸ். அவர் பிஸ்னஸ் விஷயமா பீகார் போயிருக்காரு. கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடுவாரு. சரி, இப்போ நீங்க கிளம்பலாம். ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னோட மம்மி கிடைச்சிருவாங்கல்ல? நீங்க தைரியமா இருங்க, நாங்க முழு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். சார், கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இந்த பொம்பளை வீட்டுக்கு தான் போயிருந்தோம், புருஷன் பொண்டாட்டி சண்டையை தீக்கிறதுக்கு. பாருங்க சார். என் தங்கச்சி எல்லாரும் சிரிக்க மாதிரி பண்ணிருக்க. நானும் சிரிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். அவ தான் ஊர் ஃபுல்லா அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஆளா இருக்க நீ. உன் பொண்டாட்டி காணாம போய் 5 நாள் ஆகுது, நீ இன்னும் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. ஒருவேளை நீ தான் ஏதாவது பண்ணிட்டியோ என்னமோ. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இங்க? மிஸ்டர் முகேஷ் என்கொயரிக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. கூட்டிட்டு வாங்க. வாங்க. சார், என் பொண்டாட்டி எப்பவுமே என்ன டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் சார் இருப்பா. அவ பண்ண எல்லா விஷயத்தையும் இது வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டு தான் சார் இருந்தேன். ஆனா அன்னைக்கு லீனா என்ன கை நீட்டி அடிச்சப்ப என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல சார். கோவப்பட்டுட்டேன். அதனால தான் இப்போ உங்க எல்லாருக்கும் நான் தான் குற்றவாளின்னு தோணுது. லீனா மேடம் காணாம போன நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க? சார், நான் அன்னைக்கு வெளியூர்ல வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். வண்டி ஓட்டுறது தான் சார் என்னோட வேலையே. எல்லா டோல்கேட்டோட ரெசிப்ட், பில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு சார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ், கிளீனர்ஸ், டிரைவர்ஸ் எல்லாரும் விசாரிச்சுக்கோங்க சார். அதெல்லாம் நீ எனக்கு கத்து கொடுக்காத. அன்னைக்கு கூட உன் பொண்டாட்டி மேல நீ கொலை தாக்குதல் நடத்திருக்க. அதோட இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துகிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? சார், நீங்க என் மேல ஏன் சந்தேகப்படுறீங்க? வேணும்னா அந்த வேத கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? வேத்? யார் அந்த வேத்? யாரு? வா தம்பி சொல்றேன், இழுத்துட்டு வாங்க இவனை. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி யோகேஷ். உனக்கு தான் தெரியும்ல, இப்ப என்னால கல்யாண பேச்ச பேச முடியாது. எங்க வீட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அம்மாவை பத்தி எந்த தகவலும் இல்ல. இந்த நேரத்துல நான் என்னோட கல்யாணத்தை பத்தி பேச முடியுமா? இங்க பாரு, நீ முன்னாடியும் என் வாழ்க்கையில இப்படிதான் வந்து என்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்ட. அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது, ஆனா பண்ணல. இப்பவும் அதே மாதிரி தான் பண்ற. பங்குரி, மத்தவங்களை விட நான் உன்னை ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். நான் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் இழக்க தயாரா இல்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்க. ஒரு நிமிஷம், நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். பங்குரி, என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல மாமா. மாமா, அம்மாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா, கண்டிப்பா கிடைச்சிருவா. அட பங்குரியா, லீனா அக்காவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா என்ன? எங்கம்மா, எந்த தகவலும் இல்ல. பங்குரிமா, நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. உன்னோட அம்மா சீக்கிரமா வந்துருவாங்க.
பங்கூரியோட அப்பா எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீ எந்த மாதிரி லீனா ஸ்ரீ வாஸ்து கிட்ட இருந்து பங்கூரி பேர்ல பணம் வாங்கிட்டு இருந்தன. அதோட இப்ப இந்த மொபைலை செக் பண்ணதுல உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. சொல்லு, லீனா ஸ்ரீ வாஸ்தவ எங்க? சொல்லு. சார், நானும் பங்குரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவு பண்ணோம். ஆனா லீனா ஆண்டி, அவளோட அம்மாவுக்கு எங்களோட காதல் பிடிக்கல. இந்த எண்ணிக்கோ, இதுல நிறைய பணம் இருக்கு. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. ஆனா பங்குரிய மட்டும் நிரந்தரமா மறந்துடணும். அதுக்குதான் உனக்கு இவ்ளோ பணம், புரிஞ்சுதா? கிளம்பு இங்க இருந்து. கெட் அவுட். ஓகே, இன்னையிலிருந்து எனக்கும் பங்குரிக்கும் எந்த உறவும் இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் நீ இன்னும் நிறைய பணம் கேட்டிருப்ப. அவங்க கொடுக்க மறுத்திருப்பாங்க. அதனால நீ லீனாவையே. சார், என்ன சார் சொல்றீங்க? பேராசைப்பட்டு பணம் வாங்கினது உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கும் பங்குரிக்கும் நடுவில் அந்த நேரத்தில் உறவு சுமூகமாவே இல்லை. அதனால எனக்கு அப்ப என்ன தோணுச்சோ அதை நான் பண்ணிட்டேன். அதுக்குண்டான தண்டனை தான் நான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கேன். பங்குரி என்னோட குழந்தைய கலைச்சிட்டா. குழந்தையவா? பங்குரி பிரெக்னெண்டா இருந்தா. எங்களோட 5 மாச குழந்தை அவ வயித்துல இருந்தது. ஆனா அவ என்னோட பெர்மிஷன் இல்லாமலேயே அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டா. அபார்ஷன் எந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்தது? ஆனா சார், நான் சொல்றது எல்லாம் உண்மை. லீனா ஆண்டி காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். சரி, இப்போதைக்கு நீ கிளம்பலாம். ஆனா ஒண்ணு, இந்த கேஸ் முடியிற வரைக்கும் நீ சீதாபுரை விட்டு எங்கேயும் வெளியில போக கூடாது. சரி சார். ஆம்னா, 5 மாச குழந்தைய கோர்ட்டோட பெர்மிஷன் இல்லாம கலைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. வா, அந்த மகா டாக்டரை போய் பார்ப்போம். நல்லா கேட்டுக்க. பங்குரிக்கே அபார்ஷன் ஆச்சுல, போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. டாக்டர் அங்கிதா தான் செஞ்சாங்கன்னு. நீ பத்திரமா இரு ப்ளீஸ். உன்னை நீ பாத்துக்க. அபார்ஷனா? இதை வேற பண்ணிருக்கியா நீ? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதைத்தான் உங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காளா? உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கு தெரியுமா? முகேஷ், வீட்டுக்கு போய் பேசலாம் வா. சார், நானே தான் என் விருப்பப்படி இந்த அபோர்ஷனை பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேத் கூட வாழவே விருப்பம் இல்ல. நானே தான் விருப்பப்பட்டு அவனை வேண்டான்னு. அவன் பண்ணது எனக்கு பிடிக்கல. தேவ், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் வேத். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் வேத். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத வேத். ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். ஆனா நீ என்னை விட்டு பெரியறத பத்தி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன். உன்னோட எந்த கதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இப்பெல்லாம் நம்ம 2 பேத்துக்கு நடுவுல வெறும் சண்டை தானே நடந்துகிட்டு இருக்கு. இனிமே சண்டை போட மாட்டேன். நம்ம 2 பேரும் பிரிகிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. இல்ல வேத், வேண்டாம் ப்ளீஸ். வேண்டாம் வேத், ப்ளீஸ். வேத் ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாத வேத், ப்ளீஸ். வேத் ப்ளீஸ். வேத். வேத். சார், எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல சார். அம்மாவும் பொண்ணும் இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் டாக்டர் அங்கிதா, நீங்க எந்த ஆதாரத்தோட பங்குரியோட 5 மாச குழந்தைய அபார்ஷன் பண்ணீங்க? உங்களுக்கு தெரியல இது இல்லீகல்னு. இத பாருங்க மேம், இவளேதான் என்கிட்ட வந்தா. ரொம்ப அழுது புலம்பிட்டு இருந்தா. அதனாலதான். சரி, நீங்களா கிளம்பலாம்.
இந்த விவகாரம் ரொம்ப சிக்கலாயிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு பொம்பளை காணாம போயிருக்கா, ஆனா கிட்னாப் விவகாரம் மாதிரி தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய முடிச்சுகள் அவிழுது. ஆனா எங்க இருந்தும் ஒரு உருப்படியான ஆதாரம் நம்ம கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். லீனாவை பணத்துக்காக யாரும் கிட்னாப் பண்ணலன்னா அவ எங்க இருக்கா? உயிரோட இருக்காளா இல்லையா? முகேஷ் வீட்டோட சர்ச் வாரண்ட் வந்துருச்சா? எஸ் சார். எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. உங்ககிட்ட இருந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கல பங்குரி. சார், முகேஷ் ஸ்ரீவாஸ்தவ் வீட்டோட சர்ச் வாரண்ட் இது. போலீஸ். போங்க, போய் வீடு பூரா சர்ச் பண்ணுங்க. ஏதாவது கிடைச்சதா? மேல ஏதாவது கிடைச்சதா? ஆமா, அந்த ரூம் ஏன் பூட்டி இருக்கு? இல்ல சார், ஸ்டோர் ரூம் சார், யாரும் போக மாட்டோம். அதான். அந்த ரூம் சாவி எடுங்க. இல்ல, அங்க என்ன சார் இருக்க போகுது? எதுக்கு சாவி எல்லாம் கேக்குறீங்க சார்? போய் சீக்கிரமா சாவி எடுத்துட்டு வாங்க, இல்லனா பூட்டை உடைக்க எங்களுக்கு தெரியும். சரி சார். இந்தாங்க சார். ஆம்னா, எஸ் சார். கதவை திறங்க. ஓகே சார். லைட் ஆன் பண்ணுங்க. ஆம்னா, இந்த துணி இங்கே எப்படி? சார், பிளட். ரமேஷ், ரமேஷ், கவர். ஆம்னா, எஸ் சார். இந்த துண்டு துணியையும் அப்புறம் அந்த பிளட் சாம்பிள்ஸையும் சீக்கிரமா ஃபாரன்சிக் லேபுக்கு டெஸ்ட் பண்ண சொல்லி அனுப்பி வை. ஓகே சார். அப்புறம் கடந்த 40-45 நாளைக்குள்ள சீதாப்பூர்லயும் அக்கம் பக்கத்து பகுதிகளிலையும் எத்தனை அடையாளம் தெரியாத பணங்களை கைப்பற்றி இருந்தாலும் அதை எல்லாத்தோடையும் இந்த 2 சாம்பிள்ஸையும் மேட்ச் பண்ணி பாருங்க. ஓகே சார். இன்னொரு விஷயம், இந்த எவிடன்ஸை பத்தி இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது. ஹலோ யோகேஷ், எங்க இருக்க நீ? எவ்வளவு நேரமா உன் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பேசிட்டு இருக்க யோகேஷ்? நீ நான் வீட்ல போய் சொல்லிட்டு வெளியில வந்து பேசிட்டு இருக்க. ப்ளீஸ் பங்குரி, நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற?
நாம மட்டும் பிளாக்மெயிலோட டிமாண்டை நிறைவேற்றலனா அவன் நம்ம வீடியோவை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவான். நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் நாசமா போயிடும். ப்ளீஸ் யோகேஷ், அப்படியெல்லாம் பேசாத. என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். அவங்கள நீ கொஞ்சம் தடுத்து வை, கொஞ்சம் பொறுத்துக்கு சொல்லு. அம்மா அவங்களோட நிறைய ஜுவல்ஸை லாக்கர்ல வச்சிருக்காங்க. பொறுத்துக்கும், பணம் போனா போகட்டும். ஆனா இந்த வீடியோவை மட்டும் யாரும் பாத்திரக்கூடாது. அப்புறம் நம்ம வாழ்க்கையே நாசமா போயிடும். புரியுது, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. விடு, நான் டைம் வாங்கி தரேன். ஆம்னா, சார், லீனா மிஸ்ஸிங் கேஸோட அப்டேட் என்ன? அந்த துணியோட பீஸ் கிடைச்சதுல்ல, அது லக்கின்பூர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல கிடைச்ச ஒரு அனாதை பொணத்தோட பிளவுஸோட மேட்ச் ஆகுது. கிரேட். அது மட்டும் இல்ல சார், பிளட் சாம்பிள்ஸும் மேட்ச் ஆகுது. ஓ, அப்படி பார்த்தா லீனா ஸ்ரீவாஸ்தவ் இப்போ இந்த உலகத்துல இல்ல. சார், லீனா ஸ்ரீவத்சவோட பேங்க் டீடைல்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் நாங்க. இதுல அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, லீனா ஸ்ரீவத்சவோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. முழுசா எடுத்துட்டாங்க. அதுல சார் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல், இந்த பணத்தை எடுத்தது யாருன்னா அவங்களோட பொண்ணு பங்குரி எடுத்திருக்காங்க. பேங்கோட சிசிடிவி கேமரால அவங்க வந்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது சரி. அப்படி பார்த்தா நீலி கண்ணீர் வடிச்சிருக்கா பங்குரி அங்க. இல்லனா அம்மா காணாம போனப்ப பொண்ணு லட்சக்கணக்கில் பணம் எடுத்துக்கிட்டு இருப்பாளா? ஏதோ வித்தியாசமா இல்ல? எஸ் சார். சார், இதுல இன்னொரு பெரிய விஷயம் தெரிய வந்திருக்கு. என்ன? என்னைக்கு லீனா ஸ்ரீவாத்சவோட பணத்தை லக்கின்பூர்ல கைப்பற்றினாங்களோ, பங்குரியோட போன் கால்ஸ் படி பார்த்தா அவருடைய லொகேஷன் கூட லக்கின்பூர்ல தான் இருந்திருக்கு. சார், இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு பங்குரியோட மொபைலுக்கு அதிகமா போன் கால்ஸ் வந்த நம்பர், அந்த நம்பர் யாரோ யோகேஷோடையது. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, யோகேஷ் அப்புறம் பங்குரி 2 பேருடைய ஃபோன் கால்ஸையும் டேப் பண்ணுங்க. அதே நேரத்தில் அவங்க 2 பேருடைய லொகேஷன்ஸையும் ட்ரேஸ் பண்ணுங்க. அதை எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ ஹலோ பங்குரி, ஜுவல்லரி அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சிச்சா? யோகேஷ், எல்லா ஜுவல்ஸ் மட்டும் இல்லாம எல்லா கேஷையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதை விடு, நீ இதை சொல்லு. பிளாக்மெயிலர் கிட்ட இருந்து ஏதாவது கால் வந்ததா? ஏய், மறுபடியும் மிரட்டிட்டு இருக்கான். நீ ஒண்ணு பண்ணு, எல்லா ஜுவல்ஸையும் கலெக்ட் பண்ணி அந்த பிளாக்மெயிலர் சொன்னான்ல அந்த இடத்துக்கு போயிடு. நான் அங்க வந்துடுறேன். அங்க வந்து மத்தத பேசிக்கலாம் அவன்கிட்ட. அந்த பிளாக்மெயிலரோட பிரச்சனையை முடிச்சா போதுன்னு இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். இனிமே நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சரி, நான் வந்துடுறேன். செல்லம், என்ன பிளான் பண்ணிருக்க நீ? இதத்தான் படத்துல மாஸ்டர் பிளான்னு சொல்லுவாங்க. யோகேஷ் சார், பங்குரிய 2 நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா வீட்ல இருக்கவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். சரி, ஒரு 2 நாளைக்கு என் வீட்லயே ரெஸ்ட் எடு. நீ என்ன பிளான் பண்ண நீ? அவங்க அம்மா கிட்டயும் பங்குரி கிட்டயும் பணத்தை அடிக்கிறதுக்கு. அதனால ஆன்ட்டி, உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. என்ன உங்க மாப்பிள்ளைய ஏத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் அவளுக்கும் நல்லது எதுவுமே நடக்காது. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிக்கலையே? 2 நிமிஷத்துல உன்ன இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன் பாத்துக்க. கிளம்பு, கிளம்புடா இங்க இருந்து, கிளம்புடா. ரொம்ப நல்லா இருக்கு ஆன்ட்டி. ஒத்துக்க மாட்டீங்கல்ல? அப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான வீடியோ இருக்கு, பாக்குறீங்களா? இது உங்க பொண்ணு பங்குரியோட அபார்ஷன் வீடியோ. பாருங்க.
குழந்தையோட அப்பா யார் தெரியுமா? சத்தியமா நான் இல்ல, அவ பழைய காதலன் வேத். அவன்தான். என்னோட சார்பா ஒரு காம்ப்ளிமெண்ட் வீடியோவும் இருக்கு. இதோ லவ் மேக்கிங் வீடியோ. என்ன ரொம்ப லவ் பண்றா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பம் இல்லைன்னா பண்ணி வைக்காதீங்க. என்ன, எனக்கு நான் கேட்குற தொகையை மட்டும் கொடுத்தா போதும். சத்தியமா அதுக்கப்புறம் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். இல்ல, உங்க பொண்ணோட இந்த வீடியோலாம் இருக்குல்ல, அதை இன்டர்நெட்ல வைரல் பண்ணி விட்டுருவேன். உன்னை நான் கண்டிப்பா உள்ள தூக்கி வைப்பேன்டா. கொஞ்சம் பொறு. இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறீங்களா? போலீஸை கூப்பிட போறீங்களா? நீ இப்போ செத்தே போனாலும் உன் பொண்ணு இருக்கால, அவ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பா. என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றா, அவ என்ன நம்புறா. புரிஞ்சதுல உங்களுக்கு? ஆன்ட்டி, இறுதி மரியாதை. பெரிய மூலக்காரன்டா நீ. லீனாவை கொன்னதுக்கு அப்புறம் பங்குரிய எவ்வளவு அழகா அதுல கோத்து விட்ட பாரு. சூப்பர், ஒத்துக்கிற. அம்மா, யோகேஷ், என்னாச்சு அம்மாக்கு? என்னாச்சு அம்மாக்கு? நான் சொல்றது கேளு, முதல்ல உட்காரு. ஆன்ட்டி நம்ம கல்யாணத்துக்கு மனசார ஒத்துக்கிட்டாங்க. ஸ்வீட் எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனாங்க. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. தலையில நல்லா அடிபட்டுருச்சு. ஸ்பாட்லயே செத்துட்டாங்க. அம்மா, அம்மா எழுந்துருங்க. அம்மா, யோகேஷ் வா போகலாம். அம்மா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் போலாம். வா, சீக்கிரம் போலாம். வா. ஐயோ, சத்தம் போடாத. வா யோகேஷ், சீக்கிரம் போலாம். கத்தாத. இங்க பாரு, ஆன்ட்டி இருக்காங்கல்ல, இப்போ இறந்துட்டாங்க. இப்ப நீ கத்தி கூப்பாடு போட்டினா மத்தவங்க நம்ம தான் இவங்களை கொன்னுட்டோன்னு நினைப்பாங்க. இல்ல, நம்ம ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையா? நம்ம ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? நீ இல்லாம நான் எப்படி உயிர் வாழுவேன்? நான் இல்லாம நீ எப்படி இருப்ப? யோகேஷ், என்ன பண்றது? அம்மா எழுந்துருங்க. அமைதியா எழுந்துருங்கம்மா. குறி கூட்டிட்டு போலாம். ஒருவேளை பொழைச்சுக்கலாம். பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ யாராவது இப்ப பார்த்தாங்கன்னா நாம தான் கொலை பண்ணிட்டோம்னு நினைப்பாங்க. அதனால நம்ம இந்த பணத்தை எப்படியாவது மறைச்சிடலாம். வா, உதவி பண்ணு எனக்கு. வா, ஹெல்ப் பண்ணு. இல்ல இல்ல, அம்மாக்கு ஒண்ணு இல்ல. வா, கையப்புடி. போலீஸ் வந்துருச்சுன்னா நம்ம தான் மாட்டிப்போம். சொல்றத புரிஞ்சுக்க. கையப்பிடிச்சு இழு. ஆனா அந்த முட்டாள் பொண்ணு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா பாரு. அதுதான் என்னோட காதல் மகிமை. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட பாடியை மறைக்கிறத வீடியோ எடுத்து அவளையே பிளாக்மெயில் பண்ண பாரு. சத்தியமா சொல்ற, நீ பெரிய மூலக்காரன்டா. உன்னை பாராட்டியே ஆகணும். அட கடவுளே, இந்த வீடியோவை யார் எடுத்திருப்பாங்க? தெரியல யார் எடுத்தாங்கன்னு. ஆனா ரகசியத்தை ரகசியமாவே வச்சுக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்றான். 10 லட்சம். Cheers. Cheers. ஹலோ ஹலோ மேடம், இப்போதான் பங்கூரி அதே நம்பருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காங்க மேடம். அதோட லொக்கேஷன் லக்கிம்பூர்ல கைப்பற்றின பணத்தோட லொக்கேஷன் தான் மேடம் காட்டுது. இந்த நம்பர் அதே யோகேஷோட தான்.
ஓகே. யோகேஷ், நான் பேங்க்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டேன். 70 லட்சம் மதிப்புள்ள நகைங்க, 30 லட்சம் கேஷ். ஆனா இந்த பிளாக்மெயிலர் யாரு? அவன் எங்க இருக்கான்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிளாக்மெயிலர் இருக்கான்ல, இங்க எங்கேயோ தான் இருக்கான். நல்லது. இதுதான் லாஸ்ட் டைம், சரியா? இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிச்சு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா? சரி. அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, ஏதோ ஒரு மரத்துல பிளாக் கிராஸ் இருக்குமா, அங்கதான் அவன் இருப்பானா? cross-ஆ? ஆமா. ஆனா நம்ம அதை இங்க- எப்படி தேடுறது? இங்கதான் இருக்கும், வா. சரி, நான் பார்க்கறேன் என்ன பண்றதுன்னு. ஓகே. சார், பங்குரியோட லொகேஷன் மூவ் ஆகுது. லொகேஷன் காட்டு பகுதியில காட்டுது. காடா? எஸ் சார். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பங்குரி நம்பர்ல இருந்து யோகேஷ் நம்பருக்கு கால் போயிருக்கு. அவருடைய லொகேஷனும் சேம் லொகேஷன் காட்டுது சார். 2 பேர் லொகேஷனும் ஒண்ணா இருக்கா? ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அதோ இருக்கு பிளாக் கிராஸ். ஆ, வா. இதெல்லாம் என்னது? கல்யாண ஏற்பாடுதான். கல்யாணமா? ஒன்ன பண்ண போறது இல்ல, சீமாவை பண்ண போறேன். என்னோட சீமா உனக்கு பிளாக்மெயிலர், என்னோட வருங்கால பொண்டாட்டி. நீ கிடையாது, இவ தான் நம்மள வீடியோ ரெக்கார்ட் பண்ணவ. இந்த எல்லா பிளானும் என்னோடது. இப்ப எனக்கும் சீமாவுக்கும் கல்யாணம் இங்க தான் நடக்க போகுது. இப்பவே நடக்க போகுது. நாங்க சுத்த போற அக்னிகுண்டத்துல நீ எரிய போற. இவ்ளோ பெரிய துரோகமா? இவ்ளோ வெறுப்பா? ஏன்? ஏன்? உன்னை நான் அப்பவே கொன்னு இருக்கணும்டி. என்ன விட்டுட்டு அவன் அந்த வேது பின்னாடி சுத்துனல நீ. ஆனா உன்னை கொல்றதுனால எனக்கு லாபம் இருக்கணும்ல, அதனாலதான் இந்த கேமையே நான் ஆடுனேன் உன்னோட அம்மா கூட. அப்பதான் அந்த பணமும் என் கைக்கு வந்து சேரும். நம்ம விஷயத்தை உங்க அம்மா கிட்ட நானும் பணிவா தான் பேசினேன். ஆன்ட்டி, நீங்க உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஆனா உங்க அம்மா ஒரு திமிரு பிடிச்ச பொம்பளை, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? உனக்கு அபார்ஷன் பண்ண வீடியோ இருக்குல்ல, அப்புறம் நம்மளோட அந்த லவ் பண்ற மூமெண்ட், அதோட வீடியோ, அந்த வீடியோவையும் காமிச்சிட்டேன். ஆனாலும் உங்க அம்மா அப்பவும் ஒத்துக்கவே இல்லை. அதனால அவங்க மண்டையில அடிச்சு நான் கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அவங்கள சாவடிச்சிட்டேன். நீதான் எங்க அம்மாவை கொன்னியா? ஏன்? அதிர்ச்சி ஆகாத. இப்ப உங்க அம்மாவோட சொத்து எல்லாமே எங்களுது. 70 லட்சம் நகைங்க, 30 லட்சம் கேஷ், முழுசா சேர்த்து பாரு, எல்லாமே எங்களுக்கு தான். அப்புறம் இப்போ உன்னை நெருப்புல பலி கொடுக்க போறோம். போதும் 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 போதும். கையப்பிடி அந்த கையை கட்டு. கயிறு அங்க இருக்கு பாரு. வாய கட்டு. அந்த கோணி எடு, கோணி. மேடம், நான் எதுவும் பண்ணல. வாய மூடி.
இங்க என்ன நடக்குது? இந்த கோணி வெளில எடுங்க. உன்னுடைய சுய ரூபம் முழுசா வெளிப்பட்டுருச்சு. நீ ஜெயில களி சாப்பிடறதுக்கு தயாராயிரு. வாங்க வாங்க ப்ளீஸ். நிதானமா. உன்னை நம்பினதுதான் நான் என் லைஃப்ல பண்ண ரொம்ப பெரிய தப்பு. இன்ஸ்பெக்டர் சார், இவன் தான் என்னோட அம்மாவை கொன்னது. அதுக்கப்புறம் நான் இவன் மேல வச்சிருக்கிற காதலை பயன்படுத்தி இவனோட குற்றத்திலேயே என்னை பங்கெடுக்க வச்சுட்டான். நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி. இவனோட பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தேன். இவன் பண்ண தப்புக்கெல்லாம் உடந்தை ஆயிட்டேன். இப்ப எங்க அம்மாவை இழந்துட்டு நிக்கிறேன். எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. வாங்க ப்ளீஸ்.